தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க அந்த வார்த்தையை. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். கொசு கடிக்கலையா? கொசுலாம் கடிக்கல, காத்து கடிக்குது. அதனால கொசு கடிக்காது, குளிருது அவ்வளோதான். ம், அங்க இருக்கும் பாரு, அந்த செல்ஃப்ல வச்சிருக்கும் பாரு அப்பா, அந்த கிச்சன் செல்ஃப்ல சுவிட்ச் போர்டுக்கு மேல இருக்கு பாரு. நேற்று கோயிலுக்கு எப்போ போனீங்க முத்துக்குமார்? கோயிலுக்கு போயிட்டு எப்போ வந்தீங்க? அங்க கோயிலுக்கு எப்போ போனீங்க, எப்போ வந்தீங்க? அப்போ அந்த வார்த்தை உங்களுக்கு பிடிக்காதா? எனக்கு முன்கூட்டியே தெரியாம போச்சு. சின்னத்திய ரொம்ப காத்து அடிக்குதுமா. இங்கிருந்து அங்க இருக்க போகுது, பந்தமா கொடுக்க போகுது. கடிக்கல, எனக்கு வெளியே ஒன்று கூட கிடைக்கல. என்ன போதும் எதுக்கு? நல்லா தானே வேணும். புகை வருதா நாருதா? தூக்கிட்டு உள்ள போமா, இங்கே வேஸ்டா போகுது அது. என் காலில் வேணா வச்சு பாக்குறியா? சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க. சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு ஒரு 1000 வாட்டி டைப் பண்ணுங்க. இப்ப எதுக்காக தூக்கிட்டு போற? டிவி தான் இருக்க. 1000 வாட்டி டைப் பண்ணுனா எனக்கு கை வலிக்கும். சிரிக்காத நாய, நீ என்ன சிரிப்பு காட்டாத. சரி, இது வரைக்கும் லைவ் வந்ததுலேருந்து நீங்கள் 1000 வாட்டி சொல்லியிருப்பீங்க, அதனால 1000 வாட்டி சொன்ன கணக்கு வந்துருச்சு. கேட்குறதுக்கு எதுக்குமே பதிலே சொல்ல மாட்டீங்களா? ஏன் அப்படி இருக்கீங்க முத்துக்குமார்? கோயிலுக்கு எப்போ போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிங்க. லைவுக்கு வரீங்க, ஆனால் வரலன்னா நேற்று வரலன்னா ஏதாச்சும் உங்கள்கிட்ட கேட்டேனா சொல்லுங்கள். வர போய் தான் கேட்குறேன் நான். இன்னைக்கே போடுறாங்களா? போட்டு காமிக்காங்களா? நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு இரவு 8 மணிக்கு வந்தோம். அஞ்சரைக்கே கோயில் திறந்துருவாங்கன்னு சொன்னீங்க. 5:30க்கு கோயில் திறந்து சாமி கும்பிட்டு வரக்கு 8 மணி ஆகுமா வீட்டுக்கு வர? சரி, என்னைக்கு ஊருக்கு போறீங்க அதையாச்சும் சொல்லுங்க.